பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில். நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல what we do is liver transplants, kidney transplants, pancreas transplants மற்றும் advanced robotic and HPB அதாவது கல்லீரல் மற்றும் pancreas cancer surgeries இதெல்லாம் செய்கிறோம். இது அடல்ட்ஸ் மற்றும் குழந்தைங்க எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன குழந்தைங்களுக்கான லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு ரொம்ப வருஷங்களாக வெளிநாடுகளில் ரொம்ப காமனாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் வெரி ஃபியூ சென்டர்ஸ் ஆர் டூயிங் பீடியாட்ரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இது காவேரிக்கு முதல் கேஸ் கிடையாது. we have already done 8 pediatric liver transplants in the last 1.5 years. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 month old பேபி, ரொம்ப சின்ன பச்சிளங்குழந்தை. வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் இருந்தது நம்ம கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது. குழந்தை வரும்போது இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி நோயின்னு சொன்னீங்கன்னா, ப்ராக்ரெசிவ் ஃபெமிலியல் இன்ட்ராஹெப்பாட்டிக் கோலிஸ்டசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிறப்புல இருந்தே அவங்களோட கல்லீரலில் இருக்கக்கூடிய லிவரில் இருக்கக்கூடிய பைல் டக்ட்ஸ் பித்த குழாய்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் போகிறது. இதனால என்ன ஆகும்னா, நாள் ஆக ஆக குழந்தையோட மஞ்சக்காமலை வந்து அதிகமாகிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் லிவர் ஃபெயிலியருக்கு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு இது வந்து 1 மாதங்கள் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் போகலாம். பட் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3வது மாதத்துலேருந்தே நோய் முற்றி போய் லிவர் ஃபெயிலியரில் வந்து நம்ம கிட்ட வரும்போது 4 மாத குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 4.5 to 5 கிலோ தான் அவங்களோட வெயிட் இருந்தது. நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாதுன்ற ஸ்டேஜில் நம்ம கிட்ட வந்தாங்க. மஞ்சக்காமால கிட்டத்தட்ட 15 to 20 வரைக்கும் இருந்தது. அவங்களோட மதர் வந்து முன் வந்து கல்லீரல் கொடுக்கறதுக்காக ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் then we tested the mother, we tested the baby, matching எல்லாம் பார்த்துட்டு then we went for a living donor liver transplant. அதாவது சொந்தத்திலே இருக்கிற ஒருத்தர் வந்து கல்லீரல் கொடுக்கறது தான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லிவர் வளரக்கூடிய தன்மை இருக்கு. ஒரு சின்ன பகுதி லிவர் எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம்னா அது லிவர் வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். ஸோ அவங்க அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் மூலமா, முன்ன மாதிரி டோனருக்கு வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் இப்போ நம்ம பண்றது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு லாப்ரோஸ்கோப் மூலமாகவும் ரொபாட்டிக் மூலமாகவும் பண்றோம். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் மூலமா ஒரு 110, 120, 130 கிராம் அவங்களோட இடது பக்கம் லிவர்லேருந்து நம்ம ஒரு 120 கிராம் லிவரை மட்டும் கட் பண்ணி 130 கிராம் கட் பண்ணி எடுத்தோம். அந்த லிவர்ல இருந்தும் 110 கிராம் உள்ள வைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தனால ஒரு 20 கிராம குறைச்சிட்டு ஒரு 100 to 110 கிராம் லிவரை வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம உள்ள வச்சு பொருத்தணும். இதுல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுல என்ன ஒரு சிரமம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு அந்த குழந்தை சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு அவங்களோட ரத்த குழாய்களும் ரத்த நாளங்கள் பித்த குழாய்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். we are talking about 2 millimeter vessel, 2 millimeter ரத்த குழாய்கள், 2 millimeter பைல் டக்ட், இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த குழந்தையோட எடையே 4-5 கிலோ இருக்கும்போது அதுக்குள்ள அந்த லிவரையும் பொருத்தி அந்த ரத்த குழாய்களை கனெக்ட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்கான நம்ம மேக்னிஃபிகேஷன்லாம் யூஸ் பண்ணி லூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணி அதை பெருசா பார்த்து அதை பண்ண வேண்டியிருக்கும். டோனர் ஆப்ரேஷன் ஒரு 2-4 மணி நேரம் நடக்கும். இந்த குழந்தைக்கான ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட அந்த டேமேஜ் ஆன அந்த கல்லீரலை முழுக்க எடுத்துட்டு இந்த சின்ன பகுதி கல்லீரலை உள்ள பொருத்தி அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். இதில் சர்ஜரி மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுக்கறது. ஒரு 4.5 வயசு 4 மாச குழந்தைக்கு முழுக்க மஞ்சக்காமலை இருக்கும்போது லிவர் ஃபெயிலியர் இருக்க ஒரு குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு 8 மணி நேரம் ஆப்ரேஷனை தாங்கி அந்த குழந்தை வெளியில் வரத்துக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் தேவை. டாக்டர் விக்னேஸ்வரன் நம்ம ஹெட் ஆஃப் அனஸ்தீசியா, அவர் அது ரொம்ப எஃபிஷியண்டாக அனஸ்தீசியா கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஸ்மூத்தாக ஆப்ரேஷன் முடிச்சு எந்த ஒரு பிளட் லாஸும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு அந்த குழந்தைய நம்ம வந்து வெளியில் கொண்டுட்டு வந்தோம். இது எல்லாத்தோட முக்கியமானதுன்னு சொல்ல போனால் ஆப்ரேஷன் ஒரு மிகப்பெரிய விஷயம், அதுக்கான அனஸ்தீசியா கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம்னாலும் அந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த இன்டென்சிவ் கேர் ஐசியூவில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு அதுதான் மிகப்பெரிய இது. ஒரு 4 மாத குழந்தைக்கு பல லைன்ஸ் பிளட் கொடுக்கறதுக்கோ இல்லை பிளட் ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதுக்கு, மருந்து கொடுக்கறதுக்கு,
டியூப்ஸ், இத்தனை டியூப்ஸையும் வச்சு அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு பிரமாதமான ஒரு பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் டீம் இருக்குது. அதை ஹெட் பண்ணுறது டாக்டர் சிவராமன். அவர் வந்து நம்ம பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர், அதாவது பச்சிளங்குழந்தைங்களுக்கான ஐசியூ ஹெட். அவர் சில மாத குழந்தைங்களே பார்த்துக்கக்கூடிய, அதுவும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சில மாத குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பயிற்சியும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. டாக்டர் சிவராமன் அந்த பகுதியோட ஹெட். அவரோட ஒத்துழைப்பும் அவரோட உழைப்பும் இதில் வந்து நிறையவே இருக்குது. அவர் நம்மளோட கிரிட்டிக்கல் கேர் டீம் டாக்டர் விக்னேஷ், டாக்டர் கௌதம், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைய வந்து அலாங் வித் நர்சஸ், அவங்களும் நம்ம வந்து அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணலைன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா வந்து 24 மணி நேரம் கூடயே வந்து ஒரு நர்ஸ் கூட இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு 20 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணி நல்ல நிலைமையில் அனுப்புகிறோன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நர்சிங் கேர், பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் டீம் எல்லாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட சில ரத்த குழாய்களில் நம்ம ஸ்டென்ட் போட வேண்டியிருந்தது. அந்த சமயங்களில் வந்து டாக்டர் சத்யநாராயணன், நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியோட ஹெட், அவரும் வந்துட்டு பிரமாதமாக அந்த ஒரு சின்ன ரத்த குழாய்க்குள்ள ஒரு ஸ்டென்ட்டை வந்து மண்ணீரல் வழியாக உள்ளே போய் போட்டது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரேர் ப்ரொசீஜர்ஸ். அதுவும் வந்து அந்த லிவருக்கு நல்ல ரத்த ஓட்டம் கொடுக்கறதுக்காக நம்ம செய்ய வேண்டியிருந்த ஒரு ப்ரொசீஜர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தரால் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஒரு சர்ஜன், ஒரு அனஸ்தீசியா கிரிட்டிக்கல் கேர் டீம், பீடியாட்ரிக் ஐசியூ டீம், நர்சஸ், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், இப்படி பல பேர் அடங்கிய குழு. இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு இருக்குது. பல லிவர் ஃபெயிலியர் குழந்தைங்களை நம்ம இன்னைக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடல்ட்ஸ் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். மாதம் 6லேருந்து 8 டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அடங்கிய குழு. அடல்ட்ஸையும் பீடியாட்ரிக்லையும் லிவர் ஃபெயிலியரும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. டாக்டர் சுவாமிநாதன், ஹெட் ஆஃப் லிவர் அண்ட் மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரொபாட்டிக் ஜிஹெச்பிவி சர்ஜரி, காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம இங்க கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு we wanted to tell about this 4-month-old baby. நம்ம வந்து இங்க காவேரியில டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம நிறைய பீடியாட்ரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். ஆனா இதுல என்ன சிறப்பு அம்சம்னா, இது வந்து 4 மாத குழந்தை, அதுவும் வந்து less than 5 kilos வெயிட்ல இருந்த குழந்தை. இவங்களுக்கு வந்துட்டு பிறப்பிலேயே லிவர்ல இருக்கக்கூடிய பித்த குழாய்கள் பாதிக்கப்பட்டனால அவங்களுக்கு ஜாண்டிஸ் உருவாகி லிவர் ஃபெயிலியர் ஆகி ஒரு 4 மாதத்துல நம்ம கிட்ட வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு உடனே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க அம்மா வந்து அவங்க கல்லீரல்ல ஒரு சின்ன பகுதியை தானம் கொடுக்க முன் வந்தனால அதை நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் எடுத்துட்டு அவங்களோட அம்மா கிட்ட இருந்து ஒரு 110 கிராம் லிவரை வந்து எடுத்து லெஃப்ட் லோப் ஆஃப் த லிவர்ல இருந்து, இடது பக்கத்துல இருந்து ஒரு 110 கிராம் லிவரை எடுத்து அந்த குழந்தைக்கு நம்ம வந்து அந்த டேமேஜ் ஆன அந்த கல்லீரலை முழுக்க வெளியில எடுத்துட்டு இந்த சின்ன பகுதி கல்லீரலை பொருத்தணும். ரொம்ப கிரிட்டிக்கலான போர்ஷன் என்னன்னா, அந்த லிவர் 110 கிராம் உள்ள பொருத்துறதுக்கே மிகவும் சிரமமா இருந்தது. காரணம், அதோட ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு 4 மாத குழந்தை, 5 கிலோ இருக்கிற ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ரத்த குழாய்கள்லாம் வந்துட்டு 2 மில்லிமீட்டர்ஸ்ல தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேக்னிபிகேஷன் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பொருத்தணும். இதுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதும் ஒரு சேலஞ்சிங்கான ஒண்ணு. 8ல இருந்து 10 மணி நேரம் அந்த குழந்தைக்கான அந்த ஒரு மயக்க மருந்து கொடுத்தது. அந்த அம்மாக்கும் அந்த லிவரை டொனேட் பண்ண அவங்களுக்கும் நம்ம வந்து லாப்ரோஸ்கோப் மூலமா அந்த லெஃப்ட் பகுதியான அந்த கல்லீரல் நம்ம எடுத்தோம். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமும் ஆபரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 20 நாட்கள் அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராம அந்த குழந்தைய வந்து நம்ம கிட்ட இருக்கிற அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் எக்ஸ்பர்டீஸ் மூலமாகவும் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஐசியூ டீம், டாக்டர் விக்னேஸ்வரன், நம்ம பீடியாட்ரிக் இன்டென்சிவ்ஸ் டாக்டர் சிவராமன், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராம ஒரு 20 நாள்ல அதை நம்மளால டிஸ்சார்ஜ் பண்ண முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இது எல்லாமே முழுக்க நம்மளோட முதலமைச்சர் காப்பீடு திட்டம், விரிவான காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே நம்ம பண்ணனால அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாக்கும் ஆபரேஷன் முழுக்க இலவசமா நடந்தது. இதுக்கான வசதிகள் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இது அடல்ட்ஸ், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து வசதி நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல செஞ்சு கொடுக்குறோம். பேஷண்ட் வந்து நார்மல் லீட் பண்ணுவாங்க, அதை பத்தி சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த 20 நாள் இப்ப நம்ம இந்த கஸ்டமர், இந்த குழந்தை இப்ப ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய் அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸா நம்ம வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுவோம். லிவர் நல்லா உடம்புல செட் ஆயிருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு
இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கல்லீரல் மாற்று சிகிச்சை செய்யும் போது இது ஜெனடிக் கண்டிஷன். அதனால ஒன்ஸ் நம்ம புது லிவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்பி போயிடுவாங்க. இவங்க நல்லபடியா எல்லா குழந்தைகளை போலயும் வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் மற்ற எல்லா வேலைகளும் செஞ்சு நல்லா படிச்சு நார்மலா எல்லா குழந்தைய போலயும் வாழ முடியும். இவங்களுக்கும் இப்போ டாக்டர் சிவராமன் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்தியால செஞ்ச முதல்ல செஞ்ச குழந்தையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டாக்டருக்கே படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நார்மல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப காமனா வெளி உலகத்திலயும் வெளிநாடுகளையும் செஞ்சுக்கிட்டு தான் ஆகும். இது நம்ம எவ்வளவு சீக்கிரமா இதை கண்டுபிடிக்கிறோமோ அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போனோம்னா சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸே முன் வந்து லிவரை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். இந்த டிரான்ஸ்பிளான்ட்டும் இப்ப முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமா செய்யறனால பண பிரச்சனை, அதாவது இதை வந்து விலை உயர்ந்த இந்த ப்ரொசீஜரை செய்ய முடியுமா அப்படின்ற தயக்கத்துல இருக்க பேஷண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் அணுகுனாங்கன்னா இது காவேரி ஹாஸ்பிட்டல்ல முழுக்க அப்ரூவல் இருக்கு. அதனால இதை பயன்படுத்தி லிவர் ஃபெயிலியர்ல இருக்க பேஷண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோ அடல்ட்ஸோ நம்மள அணுகுனாங்கன்னா கரெக்டான டைம்ல அணுகுனாங்கன்னா நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாக முழுக்க இலவசமா கல்லீரல் மாற்று சிகிச்சை செஞ்சு கொடுக்க முடியும். ஒன்னும் இருக்காதுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த லிவரும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட சேர்ந்து வளரும். அது அவங்க அம்மாவோட வயதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26-27 வயசு தான் அந்த அம்மாக்கும். சோ அந்த லிவரும் ரொம்ப நல்ல ஒரு யங்கான லிவர் தான். அடுத்து அந்த லிவரே பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வளரும். நமக்கு 80 வயசு ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா அவர் வரைக்கும் நமக்கு லிவர் வேலை செய்து பாருங்க. அதே மாதிரிதான் இதுல வந்து எந்த பிரச்சனையும் அப்கோர்ஸ் நம்ம எல்லா டெஸ்டும் செஞ்சு பார்ப்போம். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடியே லிவர் கொடுக்க போறவங்களுக்கு அது கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த லிவரும் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நல்லா வேலை செய்யணுன்றதெல்லாம் முழுக்க ஊர்ஜிதம் பண்ண பிறகுதான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கே அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டு வரோம். பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்